வணக்கம் தாமரை ஆன்மீக தகவல் சேனலின் ஆன்மீக அன்பர்களே. நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தாமதமாகிறதா? காரணமே தெரியாமல் தடைகள் உங்களை நிழல் போல தொடர்ந்து வருகிறதா? சில நேரங்களில் நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலும் ஏன் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று மனம் வருந்துகிறதா? உங்களின் இந்த துயரங்களுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது என்று எப்போதாவது சிந்தித்துள்ளீர்களா? இந்த உலகில் நாம் இன்று வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள்தான். நம்முடன் வாழ்ந்த பலரின் அருமை பெருமை அவர்கள் உயிருடன் இருக்கும்போது பல நேரங்களில் நமக்கு முழுமையாக புரியாது. ஆனால் அவர்கள் அனைவரும் நம்முடைய நன்மைக்காகவே வாழ்க்கை முழுவதும் உழைத்தவர்கள். அதனால்தான் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதமே நம் முன்னேற்றத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. அந்த முன்னோர்களை நினைத்து ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் கூட அது அவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய நன்றியாக கருதப்படுகிறது. அந்த புனிதமான தீபமே மோட்ச தீபம். மோட்ச தீபம் என்பது சாதாரண தீபம் அல்ல. நம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவும் ஏற்றப்படும் ஒரு புனித தீபமாக இது கருதப்படுகிறது. சாஸ்திரங்களில் தீபம் என்பது இருளை அகற்றும் ஒளியின் அடையாளம் என்று கூறப்படுகிறது. ஒரு தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறை சக்திகள், மனக்குழப்பம் மற்றும் தொடர் தடைகள் போன்றவற்றை அகற்றி நல்ல சக்திகளை வரவேற்கும் ஒரு ஆன்மீக செயலாக கருதப்படுகிறது. அதனால்தான் கோயில்களில் தீபம் ஏற்றுவது மிகவும் புனிதமான வழிபாடாக இருந்து வருகிறது. முன்னோர்களுக்கான மோட்ச தீபத்தை எல்லா நாளிலும் ஏற்றலாம் என்றாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் ஏற்றினால் அதற்கு சிறப்பு பலன் உண்டு என்று நம் மரபுகள் கூறுகின்றன. குறிப்பாக முன்னோர்களின் இறந்த திதி நாளில் மோட்ச தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ஆனால் பலருக்கு முன்னோர்களின் திதி நாள் தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை நேரத்தில் மோட்ச தீபம் ஏற்றலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் அஷ்டமி திதி, நவமி திதி, அமாவாசை திதி மற்றும் பிரதமை திதி ஆகிய நாட்களிலும் மோட்ச தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் மாலை நேரத்தில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி முன்னோர்களை மனதில் நினைத்து அமைதியாக பிரார்த்தனை செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றலாம், ஆனால் கோயில்களில் ஏற்றினால் அதன் பலன் பன்மடங்காகும். குறிப்பாக சிவன் கோயில்கள் மற்றும் பெருமாள் கோயில்கள் போன்ற புனித தலங்களில் மாலை அந்தி சாயும் நேரத்தில் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்காக வேண்டிக் கொள்வது மிகுந்த புண்ணியம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் கடற்கரை பகுதிகளில் அல்லது ஆலமரம், அரசமரம், வேப்பமரம் போன்ற புனித மரங்களின் அடியில் மோட்ச தீபம் ஏற்றி முன்னோர்களிடம் மனமாற வேண்டினால் நமக்கும் நம் குடும்பத்திற்குமான பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்றுவதால் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள் மெதுவாக குறைந்து நல்ல எண்ணங்கள் வளர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், மனநிலை தெளிவாகும், வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மெதுவாக நீங்க ஆரம்பிக்கும். சில நாட்களிலேயே வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணரலாம் என்று ஆன்மீக ஆன்றோர்கள் கூறுகின்றனர். அதனால் உங்கள் குடும்ப நன்மைக்காகவும் உங்கள் பரம்பரை முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கவும் முன்னோர்களை நினைத்து ஒரு மோட்ச தீபம் ஏற்றி பாருங்கள். அந்த ஒரு சிறிய தீபத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சமாக மாறலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நம் தாமரை ஆன்மீக தகவல் சேனலில் சந்திப்போமா? வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.